திரு ராமன், இன்னைக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டை அம்மாவுடைய அந்த பிறந்த நாளில் நீங்கள் எந்த புள்ளி எடுக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார், நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து தமிழகத்தில் பிறந்து 3 ஜனாதிபதி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், டாக்டர் அப்துல் கலாம், ஆர் வெங்கட்ராமன், டாக்டர் ராதாகிருஷ்ணன்லாம் இருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து 2017 பிறகு நிறைய தமிழர்களை வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கிறது, கவர்னர் ஆக்கியிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு வந்து சிபிஆர் தமிழ்நாட்டை சேர்ந்து ஒருத்தர சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து துணை ஜனாதிபதியாக அம்மா அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ஆக்கியிருக்காங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இத்தகைய பெருமை தமிழகத்திற்கு உண்டது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மாநில அரசியலும் தேசிய அரசியலும் தன்னகத்தே கொண்டவர் வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த கட்டமைப்பு, அரசியல் தொடர்புகள், மக்களுடைய மனநிலைகள், குளச்சல் சட்டமன்ற தொகுதியிலிருந்து திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி வரைக்கும் முதல் அக்கு வரையும் கிராமம் வரையும் தெருவிலிருந்து எல்லா மக்களுடைய மனநிலையும் நன்கு அறிந்தவர் வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள். ஆனால் அவர்களுடைய சொல்லுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை மிகப்பெரிய சிந்திக்க வைக்கக்கூடிய நிலைப்பாடு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தொலைக்காட்சி இது பார்த்திங்கன்னா யாருமே நம்முடைய ஜெயபிரதா பண்ணக்கூடிய அந்த திமுகவுடைய தவறுகளையும் அவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களையும் தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு யாரும் விவாதம் பண்ணுறதும் கிடையாது. அதில் ஏதோ அவங்களுக்கு ஒரு பயம், விவாதம் பண்ணுறதும் கிடையாது, சொன்னால் புரியுதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து அத்தகைய ஒரு வி.கே. சசிகலா அம்மையாருடைய ஒரு சிறப்பான அந்த தொலைநோக்கு எண்ணம், தமிழ்நாட்டு மக்களுக்கு 2026 இந்த ஆட்சி அமைத்திட வேண்டும் என்ற அதிமுக கட்டமைப்போடு ஆட்சி பெற வேண்டும் என்ற தன்னுடைய பிறந்தநாள் அன்று இன்னும் அழகாக சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அவர்கள் சொல்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைச்சாங்க, அதில் சில தவறு நடந்துள்ளது, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த தவறையே தனக்கு கருவியாக வைத்துக்கொண்டு திமுக பொய்யான பிரச்சாரம் செய்தன. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுகின்ற போது அலையா வீட்டுக்கு சென்ற விருந்தாளி போல் உட்கார்ந்து கொண்டு, நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, எல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம், எங்கள் ஆட்சி வந்த உடனே தூய்மை பணியாளர்கள் பணி நேரத்தில் காலமானால் அரசுகளுக்கு வேலை தருகிறேன், அது தருகிறேன் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 151வது தேர்தல் வாக்குறுதியில் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கு ஆட்சியில் அமைச்சிட்டாங்க. ஆனால் எந்த தூய்மை பணியாளருக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதே தூய்மை பணியாளர்களை இன்னைக்கு மண்டலம் 6லையும் மண்டலம் 5லையும் அவங்கள வந்து சொல்லலா தூரத்தில் நீங்கள் ஆழ்த்திருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? எதிர்கட்சி இருக்கும்போது சொல்கிறது ஒன்று, ஆளுங்கட்சி அனுப்புறது சொல்கிறது ஒன்று. அப்போ பாம்புக்கு தானே ரெட்டை நாக்கு, மனிதனுக்கு ஒரு நாக்கு தானே. அப்போ திமுக ஆட்சி வரும்போதெல்லாம் ஆட்சி கிமு என்பது போல ஆட்சிக்கு முன்னால் ஒரு நாக்கு, ஆட்சி பின்னால் வந்த பிறனா 2 நாக்கு மாறி ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இத்தகைய எண்ணத்தை மாற்ற வேண்டும். ஆகவே 2026 கண்டிப்பாக நம்முடைய புரட்சித் தலைவருடைய ஆட்சியை மலர செய்ய வேண்டும். அந்த மாதிரி ஒரு கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க. இந்த கருத்துக்களை சொல்லும்போது என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி போட சொல்கிறாங்க. அம்மாவுடைய ஆட்சியில் நாங்கள் உற்பத்தி செய்து வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்வோம். ஆனால் இன்றைக்கி இந்த திமுக அரசு எல்லாமே கிடப்பில் போட்டு வெளி மாநிலத்திலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது எல்லாம் பில்லு அடிக்கிறதுக்காக. எல்லாம் எவ்வளோ காசுன்னு சொன்னாங்களே, 1க்கு 3 மடங்கு, 20 ஆமாம் 3 மடங்கு ரேட்டை போட்டு எதை போய்ட்டு கவலை, பணம் இல்லையா லோனை வாங்கு, பணம் இல்லையா கடனை வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இது ஏமாத்துறாங்க. அதே போல் சென்னை மாநகராட்சியில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க, 200 வார்டு நிறைந்தது, 15 மண்டலங்கள், 3 ரீஜனல்கள், வட சென்னை மத்திய சென்னை தென்சென்னையில் இருக்குது. இந்த 3 இதுலேயும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க, மீது எல்லாமே சென்னை மாநகராட்சியில் அதிகாரிகள் இருக்கிறாங்க. 15 மண்டலங்களை 3 செக்ஷனாக பிரித்து ஒவ்வொரு 5க்கும் ஒரு ஐஏஎஸ். ஆமாம், ஐஏஎஸ் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஐஏஎஸ் வந்து என்னென்னா மக்களுக்கான பணியாற்றக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா, இந்த சென்னை மாநகராட்சியில் நகர்ப்புற அமைச்சர் யாருன்னு ஆணையராலையும் சொல்ல முடியாது, முதலமைச்சர்லையும் சொல்ல முடியாது. ஏன்னா வட சென்னையை மையம் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பெரிய அமைச்சர், அவர் தன்னுடைய பினாமி நிறுவனங்களை வைத்து இந்த தூய்மை பணியாளருக்கான கான்ட்ராக்ட், குப்பை கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறாங்க. அதே போல் வந்து கழிவறை, மக்கள் இலவசமாக பயன்படுத்திய கழிவறையை வந்து ஒரு சீட்டுக்கு 400 ரூபா சொல்கிற பில்லை போட்டு அதை ஃபுல்லாக கொள்ளையடிக்கிறதுக்கு மகாராஷ்டிரலேருந்து ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு அன்கோ போட்டு டீல் பண்ணுறாங்க. அப்போ இந்த மக்கள் இதெல்லாம் மக்களுடைய வரிப்படங்கள் தானே சார். அதில் மட்டும் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கழிப்பறையில் நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஷீட்டுக்கு 400 ரூபா, 10×400 கிட்டத்தட்ட 430 கோடி ரூபா 8 வருஷத்துக்கு. எவ்வளோ பெரிய விவகாரம் இது. ஏதாவது அவங்க சொன்னாங்க, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வேலை கொடுக்கக்கூடாதா சார்? ஸ்டார் ஹோட்டலில் கூட அந்த ரேட்டு வராது சார்.
ஸ்டார் ஹோட்டலோட என்னதான் நீங்க இது பண்ணாலும் அந்த ரேட் எத்தனை வராது. ஆசிரியர் போட்டாலும் வராது. ஏன் ஆசிட் நீங்க வராது. சொல்ற மாதிரி 430 கோடிக்கு கலத்தி புதுசா மாட்டலாம். ஆனா இதுல என்ன விஷயம்னா இப்போ வந்து அதில் என்ன விஷயம்னா சார், இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பில்லு அடிப்பது எப்படி, இதுக்கு தான் அங்கே பயிற்சி பட்டறை கொடுக்குறாங்களோ தவிர்த்து மக்களை போய்ட்டு அவங்க கவலைப்படக்கூடிய நிலைப்பாடில் இல்லை, கவலைப்பட போகிறதும் கிடையாது. அதை திசை திருப்பதுக்காக தான் மத்திய அரசு மீது பழி சுமத்துவது, எதிர்க்கட்சி மீது பழி சுமத்துவது. திமுகவுடைய இலக்கு என்னவென்றால் அதிமுகவில் சசிகலா அம்மா வைந்திடக்கூடாது. சசிகலா அம்மா தலைமை தாங்கினால் 2024 ஆட்சி அதிமுக ஆட்சி அமையும் என்பது திமுகவுக்கு தெரியும். அதைத்தான் அவர்கள் வந்து மறைமுகமாக வந்துவிடக்கூடாது, தொட்டு விடக்கூடாது, நெருங்கி விடக்கூடாது என்று பொய்யாக பிரச்சாரம் செய்கின்றது திமுக. திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும், இதை தேசிய தலைவர்களுக்கும் தெரியும். நல்ல குறிப்பு. ஆமா, அதானே கண்டிப்பா தேசிய தலைவர்களும் தெரியும்ல. சசிகலா அம்மையார் என்ன சொல்றாருன்னு, அடுத்தது கோயிலில் போய் சாமி கும்பிட போனா அங்கே ஒரு 10-20 வாசலை மூடி திறந்து வச்சு எல்லாத்துலேயும் இங்கே ஓடி போனால் 1000 ரூபா கொடு, அங்கே ஓடி போனால் அப்படி கொடு, கோயிலை முழுக்க ரவுடி ரேஞ்சில் ஆக்கி இந்த நிர்வாகத்தை எதை தான் நீங்கள் விட்டு வைக்கல. அதாவது ஆலயம் என்றால் ஆலயம் அதுதான் பெரிய பாளையம், காலம் வழங்கும் துன்பத்தை எல்லாம் கனவாய் மாற்றும் ஆலயம். ஆலயத்தில் அதுக்காக போகிறது அமைதி. அதுக்கு நிகராக கலெக்ஷனாக வருது. அதற்கு நிகராக ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற போது போயஸ் தோட்டத்திலிருந்து கோட்டை வரைக்கும் செல்கின்ற 2 சாலை வழிகள் இந்த சைட்லேயுமே மக்கள் எவ்வளோ கியூவில் நிற்பாங்க, எவ்வளோ பேர் பணங்குவாங்க, ஏதாவது கேட்குறாங்களா இல்லை. கோயிலில் போய் சாமியை எப்படி கும்பிட்றாங்களோ அதே போல் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற போது போயஸ் காட்டிலிருந்து கோட்டை வரைக்கும் செல்லும் வழியெல்லாம் நெடுகளும் மக்கள் நிற்பார்கள். இதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆட்சியினுடைய அந்த ஆன்மீக சிந்தனை, அரசியல் இதெல்லாம் எப்படி மக்களுக்கு தூக்குலமாக இருந்தது. இன்றைக்கி அப்படி இருக்குதா? இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் எங்கே பார்த்தாலும் மருத்துவமனை கட்டி போடுறாங்க. நாங்கள் மக்களின் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்காக இந்த அரசு மருத்துவமனை கட்டி விடுகிறோம் வாருங்கள் என்ன நலன் காக்கும் முதல்வர்னு சொல்கிறீங்க. நலன் காக்கும் முதல்வர்னு சொல்லக்கூடிய நீங்கள் தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க. ஆனால் மக்கள் வந்து அரசாங்க மருத்துவமனையில் பார்க்கணுமா? சரிங்க, ஓகே, உங்கள் வழிக்கே வாரோம். அரசு போட்ட 354 அந்த அரசாணை, கலைஞர் போட்ட அரசாணையை அரசு மருத்துவர்களுக்கு இன்னும் அது நிறைவேற்றல. அவங்க அண்ணா சமாதி நிலையம், கலைஞர் சமாதி நிலையம் கொண்டு மனு கொடுக்குறாங்க. சேலம் மேட்டூர் வந்து பாத யாத்திரை நடத்துகிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அரசு மருத்துவர்களுக்கு சம்பளம் ஊதியம் கொடுக்கல, அவங்களுக்கு கொரோனாவில் காலமான டாக்டர்களுக்கு இன்னும் நிதி கொடுக்கல, டாக்டர் வேணந்தம் குடும்பத்துக்கு எதுவுமே கொடுக்கல. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஒன்றுமே மக்களுக்கு எதுவுமே செய்யலைங்க. டிரான்ஸ்போர்ட் துறையில் ஊழல் எந்த துறையில் பார்த்தாலும் சென்னை மாநகராட்சி அன்னைக்கு எல்லாருமே ஏன் அவ்வளோ இது பண்ணுறாங்கன்னா, ஐயா சென்னை மாநகராட்சியில் பல ஆயிரம் கோடிகள் நிதிகள் வருகின்றது. மத்திய அரசு நிதி, மாநில அரசு நிதி, உலக வங்கி நிதிகளை வாங்கி கொண்டு முழுக்க மழைநீர் கால்வாயிலும் குப்பை துறை எடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் துறையிலும், பிஆர்ஆர் பஸ் ரூட் துறையிலும், டவுன் பிளானிங் துறையிலும் கோடியாக அன்கோ போட்டு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது. சென்னை மாநகராட்சி பணியாற்றக்கூடிய பல ஐஎஸ் அதிகாரிகள், ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா, இந்த மாதிரி நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்கள் ஆட்சி மாற ஜெயிலுக்கு போகிறோம், நாங்கள் தேரல ஐயா, ஆளை விட்டுருங்கன்னு சொன்னால், யோ இரியா கம்முனு எப்படி கண் இருந்தும் குடனாய், செவி இருந்தும் சுடனாய், வாயிருந்து 3 குரங்கு சிம்பிள் இருக்கும், அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது. நேர்மையான அரசு துறை அதிகாரிகளால் இங்கு வேலை செய்ய முடியவில்லை, கொள்ளையடித்து கொடுக்கல மட்டும்தான் இங்கே வேலை செய்ய முடியுது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரே கொள்ளை என்ற ஒரே மனதில் இருக்கிறாங்களே தவிர்த்து அவங்களுடைய இலக்கு என்னவென்றால், நின்று திரும்பவும் சொல்கிறேன், சசிகலா அம்மா சொல்கிறாங்க பாருங்க, ஒரு கருத்தை சொல்கிறாங்களே, கடந்த ஆட்சியில் சில தவறு நடந்து உண்மைதான், அதை தான் இன்னைக்கு திமுக சொல்லக்கூடிய கண்டிஷன் என்ன என்றால், எப்படியோ அதிமுகவில் சசிகலா அம்மா வந்தால் நம்ம பொழப்பு அவுட்டு, நம்ம ஆட்சி வர முடியாது, பட்டத்தில் இளவரசி ஆட்சி வர முடியாது. அதே நேரத்தில் இவங்க அப்படியே இருந்துட்டாங்களா, அதிமுக சில மாவட்ட செயலர்களை நம்ம கைவசம் வச்சுக்கிட்டு, நீ ஆடுற மாதிரி ஆடு, நான் பாடுற மாதிரி பாடேன், போடுங்க அம்மா ஓட்டுன்னு சும்மா ட்ராமா போட்டு நமக்கு 2000 மொத்தம் அடிச்சுட்டு போயிடலான்னு திமுக மனநிலை. இதைத்தான் சசிகலா அம்மா திரும்ப சொல்கிறாங்க, கட்சியில் ஒன்று சேருங்க, சூழ்நிலை சரியில்லை, 2026 ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம், இது மக்களின் விருப்பம் என்று சொல்லுகின்றார்.